இங்க ஒருத்தனுக்கு ஈட்டிங் டிசார்டர்னு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு. அதனால அவன் கண்ணுல படுற பேப்பர் பென்சில்னு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதனால அவன் கூட படிக்கிற எல்லாருமே அவனை ஒரு மான்ஸ்டர் மாதிரி பாக்குறாங்க. அவனை பயங்கரமா புள்ளி பண்றாங்க. அவனோட இந்த ஹேபிட்னால நாளாக நாளாக அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. டாக்டர்ஸ் அவனை பார்த்துட்டு அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம கெல்லியோட அம்மா ஒரு பிளாக் மேஜிக் பண்றவரை அவனை சரி பண்றதுக்காக கொண்டு வராங்க. ஆனா அவர் கெல்லி மேல கை வச்சதுமே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறாரு. அவர் கீழே விழுந்த உடனே கெல்லி எந்திரிச்சிடறான். அவனுக்கு எல்லாமே சரியாயிட்ட மாதிரி இருக்கு. அடுத்த நாள் அவன் சைக்கிளை ரிப்பேர் பண்றப்ப அவன் கையில அடிபட்டுறது. பார்த்தா அந்த காயம் உடனே சரியாயிருது. அதை பார்த்த கெல்லி அவனுக்கு ஏதோ சூப்பர் பவர் கிடைச்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அவன் ஸ்கூல் போறப்ப அவனை புள்ளி பண்றவங்கள ஒருத்தன் அவங்க கிட்ட பிரச்சனை பண்றான். அவன் கெல்லியை அடிக்க ட்ரை பண்ணா கெல்லிக்கு வலிக்கவே இல்ல, அவனுக்கு தான் வலிக்குது. மறுபடியும் ஒரு கட்டை எடுத்து அடிக்க ட்ரை பண்ணா திரும்பவும் அவனுக்கு தான் வலிக்குது. என்ன நடந்திருக்குன்னா அந்த பிளாக் மேஜிக் பண்றவருக்கு அவருக்கு வலியை கொடுக்கறவங்களுக்கு திரும்ப கொடுக்கற சக்தி இருந்திருக்கும். அவர் சாகுறப்ப அவனை தொட்டுக்கிட்டு இருந்ததுனால அவரோட பவர் எல்லாம் இப்ப இவனுக்கு வந்துருச்சு.